மைக்ரோவேவ் அவன் இல்லாமல், பட்டர் பேப்பர் இல்லாமல், பீட்டிங் மிஷின் இல்லாமல், விப்பிங் க்ரீம் இல்லாமல், முட்டையும் இல்லாமல் நம்ம வந்து சூப்பரான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ண மாதிரி சூப்பரான ஃப்ளஃபியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சாக்லேட் கேக். கேக் செய்கிற பேனும் இல்லை, அதே மாதிரி கேக் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரே கூட இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து 2 கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து டீ கப் தான் மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். டீ கப்பில் 4 கப்பு மைதா மாவு எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த மாவு வந்து கேக் பேன் வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும். எதுக்காக சலிக்கிறோன்னா, சலிச்சு எடுக்கும்போது வந்து நல்லா பொடி பொடியாக நைஸாக கிடைக்கும், நமக்கு கட்டி விழாது. அப்படி சலிக்காமல் போட்டோன்னா கரைக்கும் போது வந்து கட்டி சேர்ந்துடும். 1 கப் கோகோ பவுடர் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக் செய்ய போகிறோம், அதனால் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி கோகோ பவுடர் இல்லைன்னா காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் எடுக்கும்போது 1/2 கப் எடுத்தால் போதும். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கேக்லேயும் சரி க்ரீம்லேயும் சரி சர்க்கரை வந்து நரன்னு கடிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது பேர் தான் பவுடர் சுகர். இன்னொரு பாத்திரத்தில் வந்து பவுடர் சுகர் 3 கப் எடுத்துக்கிறேன். 1 கப்பு எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் எந்த வாசமும் இல்லாத ரீஃபைன்டு ஆயில் 1 கப். 1 கப்பு நார்மல் தயிர். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர், சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு அடிச்சடிச்சு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுடர் ஐட்டம்ஸோட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய், சர்க்கரை அந்த கலவையை வந்து நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் கூட கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கேக்கோட கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் 4 கப்பு பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் வந்துட்டு 4 கப்புமே ஒன்றா ஆட் பண்ணிட வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 கப் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 கப் ஆட் பண்ணிவிட்டு கலக்கிறேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது 3வது கப் ஆட் பண்ணியிருக்கேன். 3வது கப் ஆட் பண்ண உடனேயாமே வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வந்து வாட்டரியாக வேணுன்றதுக்காக இன்னொரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட கட்டி விழாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்படி கலந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட பீட்டிங் மிஷின் இல்லைன்னா இந்த ஹேண்ட் பீட்டர் இல்லை ஸ்பேச்சுலா, விஸ்கு, நார்மல் கரண்டி அந்த மாதிரி எது வேணால் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கிறேன். கேக் வந்து பேனில் ஒட்டாமல் வரதுக்காக பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் ஷீட்னு சொல்கிறேன் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து அது இல்லை, அதனால் நான் நார்மல் A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி மாற்ற போகிறேன். பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பேன் வச்சுட்டு அந்த பேன் சைஸுக்கு நம்ம பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து கேக் பேன் இல்லை, அதனால் நான் மசாலா பாக்ஸ் இருக்கும்ல அதை தான் வந்துட்டு பேனாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து ஃபுல்லாக தடவிட்டு அது மேலே மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் தடவினதுக்கப்புறமா மைதா மாவு போட்டோன்னா பட்டரில் வந்துட்டு மைதா மாவு ஒட்டாது. இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தோன்னா மைதா மாவு எல்லாம் வந்துடும். கரெக்டாக சூப்பராக டஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு வந்து இப்படி தட்டி தட்டி விட்டு எடுத்துடணும். அதே மாதிரி இந்த கேக் பேன் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். நம்ம எடுத்துருக்கிற மாவை விட கொஞ்சம் பெரிய பேனை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கேக் வந்து பேக்காகி வரும்போது ரொம்ப வந்து வலிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மட்டும்தான் மாவு இருக்கிற மாதிரி வரணும்.
இப்போ நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ஷீட் வந்துட்டு இந்த பேனில் வச்சிடலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர், அதாவது கேக் மிக்ஸிங்கை ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2-3 தடவை தட்டி தட்டி விட்டோன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ்னால் வந்த கேப் எல்லாம் போயிட்டு நல்லா கேக் வந்துட்டு ஈவனாக வரும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே வந்து குழி குழியாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில் வந்துட்டு கல்லுப்பு போட்டுட்டு அது மேலே ஸ்டாண்டு, அதாவது நம்ம பேன் வந்து அந்த கடாயில் முட்டாத மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3/4 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வந்து பேக் பண்ணி எடுத்துடணும். இப்போ வாங்க முட்டை, விப்பிங் க்ரீம் இது எல்லாம் இல்லாமல் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கான பட்டர் க்ரீம் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 கப் போட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு கப்பை ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி பீட் பண்ணி எடுக்கும்போது லாஸ்ட்டாக இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீம் மாதிரி திரண்டு வந்திருக்கும். அது கூட உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 3 அல்லது 4 கப் சர்க்கரை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கிட்டு வரணும். ஒரே முட்டா சேர்த்துட்டோன்னா வந்து நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து இந்த வெண்ணெயோட நல்லா அடிச்சுட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த க்ரீமோட கலர் வந்துட்டு அப்படியே ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரும் வந்துடும். நான் கேக்குக்கு நடுவுலையும் மேலேயும் கேக்கை சுற்றியும் அப்ளை பண்ணுறதால நிறைய க்ரீம் வர்ற மாதிரி வெண்ணெயும் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேக்கும் பார்த்திங்கன்னா 12 இன்ச் சைஸ்லேயே வந்துட்டு நிறைய வந்துச்சு. நீங்கள் இவ்வளோ வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக செய்யலான்னா இதில் வந்துட்டு பாதி அளவு எல்லாத்துலேயுமே நான் சொன்ன அளவில் பாதி அளவு எடுத்து செஞ்சு பாருங்கள். நான் அந்த லிட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகாததால் இந்த இட்லி குண்டாவோட மூடி எடுத்து மூடி வச்சுட்டேன். அதில் வந்து கேக் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் மேலே வந்ததெல்லாம் மூடிலேயே ஒட்டிருச்சு. அந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ கேக் வந்துட்டு நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போது க்ரீமில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து க்ரீம் பார்த்திங்கன்னா வெனிலா டேஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா பட்டர் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போது கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். நல்லா வந்துட்டு கன்சிஸ்டன்சி எல்லாத்துக்கு தேவையில்லை. இப்போ கேக் வந்துட்டு 1 hour நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கேக் டின்னை விட்டு வெளியில் எடுக்கணும். கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னா நம்ம வந்து இப்படி சுற்றும் போதே தெரியும், எங்கேயுமே ஒட்டியே இருக்காது, அப்படியே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த கேக் வந்து வேறு பிளேட்க்கு மாற்றுறதே வந்துட்டு 1 hour கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மாற்றணும். நாங்களே வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம். நல்லா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்துச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண பட்டர் ஷீட் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். சூப்பராக பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரியே கேக்கில் ஒட்டாமல் வருது. கேக் பேன்லேயும் ஒட்டலை, சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இப்போது கேக் வந்துட்டு திருப்பியும் ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு த்ரெட்டு வச்சு கேக் வந்துட்டு சென்டராக 2ஆக கட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பார்ட் கீழே ஒரு பார்ட் வர்ற மாதிரி. அப்போ வந்து நமக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக 1 hour ஆறுறதுக்குள்ளையாமே வந்துட்டு நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டோம். ஷஷ்வினால் அடக்கவே முடியல. கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ணோன்னா அவ்வளோ ஈவனாக வராது. த்ரெட் வச்சு கட் பண்ணோன்னா கரெக்டாக ரெண்டுமே ஒரே சைஸில் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு கேக் மேலேயும் நம்ம வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அடியில் இருக்கிற போர்ஷனில் சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி மேலே இருக்கிற போர்ஷன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே நைஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடியில் இருக்கிற கேக்கில் வந்துட்டு நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பார்ட் இருக்குல்ல அதை வந்து இது மேலே வச்சிட்டோன்னா கேக் நடுவில் க்ரீம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ கேக்கோட நடுவில் மேலே கேக்கை சுற்றியும் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கிட்கேட் சாக்லேட் வச்சு அதை வந்து கேரட் துருவுறதில் துருவிட்டு ஓரத்தில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நடுவில் வந்து நம்ம செஞ்ச கேக்லேயே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன். இந்த டெக்கரேஷன் ஐடியாலாம் வந்துட்டு நம்மளோட ஐடியாவை பொறுத்து தான். நம்மக்கிட்ட வந்துட்டு டெக்கரேட் பண்ணுற டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நம்ம செஞ்ச க்ரீம்லேயே வந்துட்டு கொஞ்சமாக கோகோ பவுடர் ஆட் பண்ணி அதை சாக்லேட் க்ரீம் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி அப்பயே சாப்பிட்லாம். ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங் செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டோம். அப்படியே ஐஸ் கேக் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.